டீசல் விலை உயர்வு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மே 20 முதல் அமலுக்கு வரும் வகையில் சரக்கு கட்டணங்களை உயர்த்த போக்குவரத்து துறை சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். மேலும் இந்த நடவடிக்கையால் விலைவாசி மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த சரக்கு கட்டண உயர்வு அகில இந்திய போக்குவரத்து துறையினர் நல சங்கமான AITWA சார்பில் மே 21ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக டீசல் விலை நிலையாகவே இருந்து வந்ததால் சரக்கு கட்டணங்களை பெரிய அளவில் உயர்த்தவில்லை. ஆனால் தற்போது அமலுக்கு வந்த டீசல் விலையின் கடும் உயர்வு காரணமாக கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டீசல் விலை உயர்வை சமாளிக்கும் வகையில் போக்குவரத்து துறையினர் FAF எனப்படும் எரிபொருள் சரிசெய்தல் காரணி என ஒரு புதிய கணக்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதாவது போக்குவரத்து துறையின் செலவுகளில் 65% பங்கினை டீசலின் விலையே நிர்ணயம் செய்கிறது. எனவே டீசல் விலைக்கான செலவை ஈடுகட்டும் வகையில் சரக்கு கட்டணங்களை உயர்த்த இந்த கணக்கீட்டு முறை உதவும் என போக்குவரத்து துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் போக்குவரத்து துறையினர் தங்கள் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு உதவும் வகையில் இந்த புதிய வழிமுறையை ஏற்றுக்கொண்டு கூடுதல் கட்டணத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வாடிக்கையாளர்களுக்கும் அகில இந்திய போக்குவரத்து துறையினர் நலசங்க வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதேபோல பல இடங்களில் டீசல் பற்றாக்குறையால் லாரிகள் ஆங்காங்கே சிக்கிக்கொள்வதால் சரக்குகள் வந்து சேர்வதில் ஏற்படும் தாமதத்துக்கு எவ்வித அபராதமும் விதிக்க வேண்டாம் என்றும் போக்குவரத்து துறையினர் வாடிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். சரக்கு கட்டணம் 4% உயர்த்தப்படுவதால் நாடு முழுவதும் பல்வேறு பொருட்களின் விலைவாசி உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் சரக்கு கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வையும் எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.